ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழன் சையத். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு நான் ரைடிங் ஜாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சோலேஸோட ஃபியூரியஸ் 3 அப்படின்ற ஒரு ஜாக்கெட்டு. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ரைடிங் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்க்கலாம். நான் இதை ஒரு 5 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், கோவா, அப்புறம் நிறைய லாங் ரைட் பண்ணியிருக்கேன். நிறைய வெதர், ரெயின், அப்புறம் சம்மர் எல்லா டைம்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஜாக்கெட்டை கம்பேர் பண்ணி ரைனாக்ஸு, பிபிஜி, மோட்டோடெக் இதோடலாம் சேர்த்து நான் வந்துட்டு ஒரு கம்பேர் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இந்த ரைடிங் ஜாக்கெட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னு. இப்போ நான் வந்துட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட்டை சூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோலேஸோட வந்துட்டு அந்த பிராண்டோட வந்துட்டு இது கொடுப்பாங்க. நம்ம ஜாக்கெட் வாங்கும்போது இந்த கவர் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற தெர்மல் லைனரு. ஸோ இது வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு நம்ம நல்லாவே வெளியே அவுட்டோருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனியாகவே இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே போட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கல. இது நம்ம அவுட்டோருக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேக்கெட்டோடு வரும். இது நான் சொல்கிறேன், இது எப்போ யூஸ் ஆகும், என்னென்ன இதில் அட்வான்டேஜ் என்னன்றது. நம்மளோட மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்கெட்டு, நம்ம ஜாக்கெட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு நான் சூஸ் பண்ண கலர் பார்த்திங்கன்னா என்னோடய பைக்குக்கு ஏற்ற மாதிரி பைக் கலர் மாதிரி நான் சூஸ் பண்ணேன். ஸோ என்னோடய பைக் கலர் பார்த்திங்கன்னா கன்மெட்டல் கிரே. இதுலேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக கன்மெட்டல் கிரே அங்கே காமிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஜாக்கெட் சூஸ் பண்ணேன். இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளாக் கலர் போய்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மெயினான ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள சுற்றி வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் சம்மர் டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். இது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நம்ம ஊர் வெயில் கண்டிஷனுக்குலாம் இந்த ஜாக்கெட் போட்டு நம்ம ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு செஸ்ட்டுக்கு, உங்கள் பாடிக்கெலாம் நல்லா வென்டிலேஷன் கிடைக்கும். அது போக பேக் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வென்டிலேஷன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி ஃபுல்லாக ரோல் பண்ணி சும்மா உள்ளே சொருகிட்டால் போதும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வென்டிலேஷன் 2 பக்கெட்டு, இங்கேயும் வென்டிலேஷன். ஸோ உங்களுக்கு நம்ம எவ்வளோ வெயிலில் போனாலும் நம்ம ஊர் கண்டிஷனுக்கெலாம் இந்த மாதிரி வென்டிலேஷன் இருக்கிற ஜாக்கெட் வாங்கினா தான் ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு வண்டி ஓட்ட முடியும். இல்லைனா நம்ம டயர்டாகிடுவோம். இதில் வென்டிலேஷன் இருக்கனால பிரச்சனை இல்லை. நான் வெயிலில் ரொம்ப தூரம் வந்தேன், நல்லாவே நமக்கு வந்துட்டு வென்டிலேஷன் கிடச்சிச்சு. அதில் ஃபஸ்ட்டு நல்ல பெனிஃபிட் இதில். இது போக இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸ் வந்து கம்மி தான். 2 பாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாக்கெட்டு, இதில் ஒரு பாக்கெட்டு. ஸோ 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் வேறு இதில் பெருசாக பாக்கெட்லாம் இல்லை. எவ்வளோ 2 பாக்கெட் தான், பெரிய கார்கோ பாக்கெட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு சும்மா நைட் டைமில் நம்ம மற்றவங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம ஜாக்கெட் மேலே அப்படியே போட்டுட்டு ஓட்டினோன்னா நமக்கு வந்துட்டு நைட் டைமில் இது கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தெரியும். மற்றவங்களுக்கு அவங்களோட விசிபிலிட்டி காட்டுறதுக்காக அந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் வந்துட்டு கொடுத்துருவாங்க. இது ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளே நீங்கள் விட்டு அதை நீங்கள் உங்கள் இடுப்பில் கட்டுற மாதிரி இருக்கும். இதோட என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிட்னி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ரீத்தபிள் ஆக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க. ஆனால் இதோட இன்னொரு பர்பஸ் பார்த்திங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் கீழே விழுந்தாலும் உங்களை விட்டு பாடியிலேருந்து ரைடிங் ஜாக்கெட் வந்துட்டு உங்கள் பாடியிலேருந்து கலண்டு அங்கிட்டு மாறாமல் இருக்கும். அங்கங்கே இருக்கிற உங்களோட இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, செஸ்ட் கார்டு, ஷோல்டர் கார்டு, அதெல்லாம் மிஸ்பிளேஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் கீழே விழும்போது உங்களுக்கு நல்லா டைட்டாக ஜாக்கெட்டே பிடிச்சிக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இந்த பெல்ட் யூஸ் பண்ணுறனால. இதில் அது தேவைன்னா நம்ம மாட்டிக்கலாம், நல்லா கழட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாக்கெட்டில் வந்துட்டு ரெயின் கவர் வந்துடும். ரெயின் கவர் வந்துட்டு நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். பின்னாடி அதுக்குன்னே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. பாக்கெட் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்துட்டு பெரிய கார்கோ. இது நீங்கள் இதில் ரெயின் கவர் வச்சுக்கலாம், இல்லை வேறு திங்ஸ் கூட வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ரெயின் கவர் இதில் வச்சுக்கோங்க. திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா டக்குன்னு இதை எடுத்து அப்படியே மேலே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ரெயின் கவரும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு பிளாக் கலரு ப்ளஸ் இந்த இது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நீங்கள் மலையிலலாம் போட்டு ஓட்டும்போது உங்களுக்கு தனியாக தெரியும். நல்ல ஒரு விசிபிலிட்டி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்து இந்த ஜாக்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இதுவும் விசிபிலிட்டிக்கு தான். சைடில் உங்களுக்கு 2 ஹேண்ட்லையும் கொடுத்துருப்பாங்க விசிபிலிட்டிக்காக. இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ளெக்டர் தான். உங்களுக்கு வந்துட்டு நல்லா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். இதில் மெயினாக வந்துட்டு நான் என்னென்னு சொல்ல வரேன்னா, இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உள்ளக்க ஆர்மர்ஸ் எல்லாமே வந்துடும். எல்லாமே level 2 சர்டிஃபைடு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்துட்டு level 2 சர்டிஃபைடு ஆர்மர் வந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே நமக்கு. பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இன்னொன்று பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு பாக்கெட் வருதா. இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட்டு. நீங்கள் ஃபோன்லாம் வச்சுட்டு
நீங்கள் இது மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட், உள்ளக்க தண்ணியே போகாது. அதுக்கப்புறம் நம்ம இப்போது நான் இது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ப்ரொடக்டர் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு லெவல் 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் இருக்கிற செஸ்ட்டு வந்துட்டு லெவல் 2 ப்ரொடக்டர் கொடுக்குறது வந்துட்டு இந்த ப்ராண்டில் இந்த ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மற்ற ப்ராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் வராது, அப்படியே வந்தாலும் லெவல் 1 சர்டிஃபைடு தான் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 கொடுக்குறாங்க செஸ்ட்டுக்கு. அது போக உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டருக்கு, எல்போக்கு, அப்புறம் பேக்கில் உங்களோட முதுகுக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி எல்லாமே வந்துடும், ஆர்மர்ஸ் வந்துடும், எல்லாமே லெவல் 2 சர்டிஃபைடு. அப்புறம் இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இங்கே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சின் கிட்ட வந்துட்டு ஒரு சாஃப்டான மெட்டீரியல் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்டான மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சும்மா கழுத்தெல்லாம் போட்டு அறுக்காது. இன்னொன்று இங்கே காலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டான நெக்கு, சுற்றி ஃபுல்லாகவே சாஃப்ட்டு தான். ஸோ நீங்கள் கழுத்தில் மாட்டினாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு இரிட்டேஷன் மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு பெருசாக அந்த வேர்த்தாலாம் ஒரு மாதிரி எப்படி இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெட்டீரியல், குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3D மெஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உழைக்கக்கூடிய மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி டைப்பான மெட்டீரியல் இது வந்து எல்லா ஜாக்கெட்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடம் தான் அதிகமாக நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும், ரொம்ப மூவ் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட பாடியில். ஸோ அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா டியூரபிளாக வர மாதிரி நல்லா உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக அழுக்காயிருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் இந்த ஜாக்கெட் வாங்கினதுலேருந்து துவைக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது. இதில் நம்ம அடிக்கடி துவைக்கிற மாதிரி இருக்கும் கம்பேர் டு பிளாக் கலர். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹைவேஸில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருப்போம், நிறையா பூச்சியெல்லாம் வந்துட்டு நம்ம மேலே படும், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக பூச்சியாக அடித்து அப்படியே அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழுக்காயிருது இந்த இடம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அழுக்காயிருது இந்த கலரு. நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, என்னோடய வண்டி இந்த கலருன்றதுனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன், இல்லைனா நான் பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஓகே, எனக்கு இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வாஷ் பண்ணி நம்ம அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஜாக்கெட் வந்துட்டு கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் டல் அழுக்கான மாதிரி இருக்குது. அது போக இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க கைக்கு. இது எல்லாமே நார்மலாக எல்லா ஜாக்கெட்லேயுமே வர்றது தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் வந்துடும். நீங்கள் காலரில் பார்த்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டான மெட்டீரியல் வந்துடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த க்ளவுஸ்லாம் போடும்போது அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த இடம்லாம். ஸோ மெயினாக இதில் வந்துட்டு சேஃப்டி பார்த்திங்கன்னா லெவல் 2 சர்டிஃபைடு எல்லாமே. அதே மாதிரி வென்டிலேஷன் பக்காவாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு கார்கோ பாக்கெட் மட்டும் கம்மி, ஆனால் பெரிய பாக்கெட் கொடுத்துருக்காங்க 2 பக்கெட்டும். உங்களுக்கு நீங்கள் தேவையான திங்ஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்துட்டு செஸ்ட்டுக்கு லெவல் 2 சர்டிஃபைட் ஆர்மர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக்கில் ஒரு பெரிய வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் நம்ம ஊர் கிளைமேட் கண்டிஷனுக்கு. ஏன்னா நம்ம அதிகமாக சம்மரில் தான் போயிட்டுருப்போம், ரைட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஜாக்கெட் தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. எனக்கும் நல்லா சூட்டபுளாக இருந்துச்சு. அது போக உங்களுக்கு சைடில் சும்மா அட்ஜஸ்டபிள் அங்கங்கே கொடுத்துருக்காங்க, சும்மா இங்கே உங்கள் இடுப்பு கிட்ட. ஸோ இது வந்து நார்மலாக எல்லா ஜாக்கெட்லேயுமே வந்துடும். இது போக இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம மேட் இன் இந்தியா. ஸோ இது வந்துட்டு இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், மேட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு டேகே போட்டு வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13,500 வருது. 13,500க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோட லிங்க் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் பாருங்கள், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாக்கெட்டோட நான் வந்துட்டு நிறைய ஜாக்கெட்டை கம்பேர் பண்ணி வச்சுருப்பேன். அது கம்பேர் பண்ணதில் நான் சொல்லியிருப்பேன் எது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு. ஸோ நான் எதை அட்வான்டேஜாக எடுத்து சூஸ் பண்ணனோ அது எல்லாமே எனக்கு பக்காவாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஈஸியாக அழுக்கு பிடிக்குது. ஸோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், நல்லா துவைச்சி நல்லா மெயின்டைன் பண்ணணும். அது ஒன்று தான் வந்துட்டு இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். மற்றபடி சேஃப்டி வைஸ், கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெர்மல் லைனர்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த தெர்மல் லைனரோட ஜாக்கெட், உள்ளக்க வர ஜாக்கெட்டு. இதை நம்ம வந்துட்டு அவுட்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு மெட்டீரியல், நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போது அடிக்கு இங்கே சரியான வெயிலாக இருக்குது, நான் சீக்கிரம் கழட்டி ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான். பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்கெட் வந்து கொடுத்துருவாங்க, இங்கே வந்து நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் அவுட்டோருக்கே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்குது. இது போக நம்ம இப்போ ஜாக்கெட்டை போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜாக்கெட் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக போடுறேன்.
இது போட்டதுக்கப்புறம் இது மேலே போடுறது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. சீக்கிரம் நான் கழட்டணும், எல்லாம் வேர்த்து ஒழுகிரும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு. ஸோ இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டாக சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இருக்குது. எனக்கு அந்த ஜாக்கெட் போட்டு இது போடுறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. இந்த ஜாக்கெட் போடாமல் கூட நான் அது போடும்போது நான் ஒரு டிஷர்ட் போட்டு போடுவேன் எக்ஸ்ட்ரா, அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த உள்ளக்கு நான் இந்த தெர்மலைன் போட்டுக்கனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஜாக்கெட்டு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்மரு, இங்கேயும் ஆர்மரு, ஷோல்டரு, செஸ்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்மர் வந்துடும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுலேருந்து கட்டலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டேன் நான். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி வந்துடும். நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஹெல்மெட்டை போட்டும்போது உங்களோட சின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி படும். இந்த இடத்துல இப்படி படுறப்போ உங்களுக்கு இங்கே சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ரைட் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சுற்றி காலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்க, சாஃப்டான மெட்டீரியல், அதனால் அதுவும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது போக இங்கே ஒரு வென்டிலேஷன் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இழுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஹேண்டுக்கு வந்துட்டு வரணுன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கலாம், நீங்கள் இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டு ஓட்டலாம். உங்களுக்கு கைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வென்டிலேஷன் போகும் சம்மர் டைமில். ஸோ ஆல் 4 சீசனுக்கு வந்துட்டு இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. இதுக்கு இன்னொன்று வாங்க, இன்கேஸ் மழை பெய்யுது அப்படின்னா டக்குன்னு நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. உட்காந்துட்டு இது நம்ம பின்னாடி பேக் பாக்கெட்லேயே இருக்கும். திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜிப்பை கழட்டணும் மாட்டணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆளோட ஹெல்ப் வேணும். அப்படி இல்லைனா நீங்கள் எல்லாத்தையுமே கலட்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜிப்பு போடுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் கடுப்பான வேலையாக இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல மழை பெய்யும், திடீர்னு ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு குளிராக இருக்கும், திடீர்னு ஒரு இடத்துல சம்மராக இருக்கும். உங்களுக்கு அவுத்து விட தோணுன்னு நினச்சின்னா நீங்கள் யாரோட ஹெல்ப்பாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெயின் கவர் வந்துட்டு அழகாக போட்டுக்கலாம் ஈஸியாக. இதுக்கு மேலே நீங்கள் ரெயின் கவரை போட்டுட்டு முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஆனால் இந்த மேலே இப்போ ஜாக்கெட் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு. இது கொஞ்சம் ஓரளவு மழை பெஞ்சிச்சுன்னா தாங்கும். ஆனால் ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா தாக்கு பிடிக்காது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாக்கெட் தேவை. ஆனால் ஓரளவு மழை பெய்யுது, அப்புறம் நீங்கள் மிஸ்ட்லலாம் ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலே போதும். நீங்கள் இந்த ரெயின் கவர் போடணுன்னு அவசியம் இல்லை. வாட்டர் ஃபுல்லாக இதுவே வந்துட்டு அப்சர்வ் பண்ணது உள்ளக்க அப்படியே வெளியில் அப்படியே விட்டுரும். ரொம்ப வேர்க்குது. ஸோ இப்போ தெர்மல் லைனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். மணாலி, லே லடாக்கு அந்த மாதிரி கூலிங்கான இருக்கிற இடத்துக்கு போனால் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதை இப்போ கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் போட்டு நின்றுருக்கே என்னால் முடியல, அவ்வளோ வேர்த்து ஓடுது உள்ளக்க. வீடியோ இருக்கட்டும், நான் போடல மாட்டேன். இப்போ தான் என்ன சொல்லுவோம், இதான் சொல்லுவோம், ஆனால் நாங்கள் போட்டு விட்டுவோம். இங்கிட்ட திரும்புங்க. சரி, நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லே லடாக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். நான் என் ஃப்ரெண்டு இவன் நான் இன்னும் ஒரு 2-3 பேர்லாம் சேர்ந்து லே லடாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். பார்க்கலாம் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்குதுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்சம் 4 பேர் கண்டிப்பாக போவோம் லே லடாக்கு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா இருக்குல்ல ஜாக்கெட்? உனக்கு பட் பெருசாக இருக்குல்ல, உனக்கு எஸ் கரெக்டாக இருக்கும். எம் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 ஜிப்பு வரும். ஒன்று இப்படி வருதா, நமக்கு வந்துட்டு அது ஒரு யூஸ்ஃபுல்லு. நான் சொல்கிறேன் இப்படி யூஸ்ஃபுல்னு. இதை நீங்கள் லாக் பண்ணிட்டு நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம். மேலே ஏற்றினதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இப்போ லாக் ஆகிடுச்சா. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் பைக்கில் ஏறி உட்கார்றப்போ இங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு லூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே மேலே தூக்கிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கெட் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அப்படி திரும்பி காட்டு. பக்காவாக இருக்குது. இது ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா தமிழில் வந்துட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட் பற்றி ரிவ்யூ வந்துட்டு நான் யாருமே போட்டு பார்க்கவே இல்லை. நம்ம ஹிந்தியில் வந்து வேணால் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் ஜாக்கெட் பற்றி ரிவ்யூ யாருமே போடல. நான் இதை பற்றின சிம்பிள் ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாலாம் போடல, ரொம்ப டெக்னிக்கல் நேம்லாம் சொல்லலை. சும்மா நார்மலாக ஒரு ரைடர் வந்துட்டு கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறாரு, ப்ளஸ் அவருக்கு வந்துட்டு வென்டிலேஷன் வேணும், ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட்டாக இருக்கணும், ரொம்ப வருஷத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ இருக்கும். அதை நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். நீங்கள் எப்படி ஏன் இதை நான் சூஸ் பண்ணுறேன், எதுக்கு நீங்கள் எப்படி எதாவது சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம், எல்லாமே நான் வந்துட்டு அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்.
ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்குறதுனா பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஜாக்கெட் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ரிவ்யூ வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பை பண்ணலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் நிறையா ரைடிங் ஜாக்கெட் அவைலபிள் இருக்குது, நிறையா வீடியோஸ் இருக்குது, ரிவ்யூ வீடியோஸ் இருக்குது, நிறையா பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உட்காந்து நீங்களே தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் எதிர்பார்க்குற டைப் எப்படியோ, ஏன்னா சில பேர் கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பாங்க, சில பேர் வந்துட்டு பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருவோட மைண்ட் செட் பொறுத்து ஒவ்வொன்றும் மாறும். ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு ஏன்னா நீங்கள் 10,000 15,000 கொடுத்து ரைடிங் ஜாக்கெட் வாங்க போகிறீங்க. ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எப்படி பிடிக்கும், அதே மாதிரி நீங்கள் நேரில் கடைக்கு போய் போட்டு பார்த்து வாங்க. ஏன்னா உங்களோட சைஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரைடிங் ஜாக்கெட்டில் சில டைம் எம்பு தான் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ப்ராண்ட்லேயே அது மாறும். சில பேத்துக்கு எல்லு கரெக்டாக இருந்தால் சில பேருக்கு எக்ஸல் தான் கரெக்டாக இருக்கும் இன்னொரு ப்ராண்டில். ஸோ நீங்கள் நேராக ஷோரூம் போய் தெர்மல் லைனரு, ரைடிங் ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் ரெயின் கோட்டு எல்லாத்தையும் போட்டு பார்த்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள் எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்றது. ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ இந்த ஜாக்கெட் பற்றி. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வியட்டராவோட ரைடிங் க்ளவ் ஒன்று வந்துட்டு என்கிட்ட இருக்குது. அதை பற்றின ரிவ்யூ வந்துட்டு அடுத்த வீடியோக்குள்ளே வரும் கண்டிப்பாக. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா, பை பை.